என்னுடை வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடை அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் இன்னுடை புகழ்தனை நிகழ்த்த செய்கவே. வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. பல் துலக்கும் போது மறக்கக்கூடாத வள்ளலார் சொன்ன 3 தகவல்கள். என்றும் பல் உறுதியாக இருக்கும், வாழ்நாள் முழுக்க சலித்தொல்லை இருக்காது, கண்ணொளி சிறக்கும், வசீகரம் உண்டாகும், நோய் நம்மை நெருங்காது. தகவல் 1. மலம் மற்றும் சிறுநீர் கழித்த பின் செவிகள், கண்கள், நாசி, வாய், தொப்புள் இவைகளில் அழுக்கு, பீலை, சளி, ஊத்தை என்கின்ற அசுத்தங்களையும் கைகால் முதலிய உறுப்புகளில் உள்ள அழுக்குகளையும் வெந்நீரினால் பற்றறத் துடைத்தல் வேண்டும். பின் வேலங்குச்சி, ஆலம் விழுது இவைகளை கொண்டு பல்லை சுத்தம் செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளற் பெருமான். ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி என்பார்கள். நச்சுக்கிருமிகளை வெளியேற்றும், பல்லும் ஈரும் பலப்படும், இரத்தக் கசிவை போக்கும், நாக்கிற்கு சுவை கூட்டும், வாய்ப்புண் வராது. 2. பல் துலக்கிய பிறகு கரிசலாங்கண்ணி இலையால் அல்லது பொடியால் பல் துலக்க வேண்டும் என்கிறார் வள்ளற் பெருமான். மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி இரண்டையும் பயன்படுத்தலாம். கரிசலாங்கண்ணி இலையால் பல் துலக்கும் போது இலைகளை நன்கு மென்று அதன் சாற்றை விழுங்கிவிட்டு சக்கையால் பல் துலக்க வேண்டும். கரிசலாங்கண்ணி பொடியால் பல் துலக்கும் போது சிறிது சாரம் உள்ளே போக பல் துலக்க வேண்டும். கரிசலாங்கண்ணி வாயில் உள்ள அனைத்து கிருமிகளையும் வெளியேற்றுகிறது, பல்லை உறுதியாக்குகிறது. தொடர்ந்து கரிசலாங்கண்ணியால் பல் துலக்கி வரும்போது எத்தனை வயதானாலும் பற்கள் விழாமல் இருக்கும். 3. கரிசலாங்கண்ணியால் பல் துலக்கிய பிறகு அண்ணாக்கு, உள்நாக்கு ஆகியவற்றையும் கரிசலாங்கண்ணியால் சுட்டு விரல் கொண்டு தேய்க்க வேண்டும். இதனால் கபநீர், பித்த நீர் வெளியாகும். எனவே கண்ணொளி சிறக்கும், முக வசீகரம் ஏற்படும் என்கிறார் வள்ளற் பெருமான். நாம் உண்ணும் உணவிலிருந்து கழிவுகளாக மலம், சிறுநீர் சேர்வது போல் கோழை மற்றும் பித்தமும் சேர்கிறது. மலம் மற்றும் சிறுநீரை தினந்தோறும் வெளியேற்றுகிறோம். ஆனால் இந்த கபநீரும் பித்த நீரும் வெளியேற்றப்படாமல் இருக்கிறது. எனவே அது உடலில் அதிகம் சேர்ந்து நோயை உண்டாக்குகிறது. அதனால் கரிசலாங்கண்ணி கொண்டு அதனை தினந்தோறும் வெளியேற்றினால் நோய் நம்மை நெருங்காது. கபநீர், பித்த நீருடன் உடலில் உள்ள அனைத்து கிருமிகளும் வெளியேறும். வாழ்நாள் முழுக்க சளித்தொல்லை இருக்காது, சைனஸ் வராது, இருப்பவர்களுக்கும் குணமாகும். வள்ளற் பெருமான் சொன்ன இந்த முறைகளை தொடர்ந்து பின்பற்றினால் ஆரோக்கியமும் ஆயுளும் வளரும். ஒரு 20 நாட்கள் செய்தாலே பெரும் மாற்றத்தை உணர்வீர்கள். நன்றி. எழுவகை பிறவிகளுள் எப்பிறவி எய்துகினும் எய்துக.